இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. என்ன தேடிட்டு இருக்கிறாய்? அதாவது என்ன தேடிக்கொண்டு இருக்கிறாய்? இதை எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? What are you looking for? What are you looking for? Or what are you searching for? What are you searching for? அவள் என்ன தேடிட்டு இருக்கிறாள்? What is she looking for? What is she looking for? அப்போ அவன் என்ன தேடிட்டு இருக்கிறான்? இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. வெரி குட். அவர்கள் என்ன தேடிட்டு இருக்கிறார்கள்? What are they searching for? What are they searching for? இந்த டிபில இருக்கிறது யாரு? Who is in this DP? Who is in this DP? அந்த போட்டோல இருக்கிறது யாரு? Who is in that photo? Who is in that photo? இந்த போட்டோல உனக்கு பக்கத்துல யாரு? Who is next to you in this photo? Who is next to you in this photo? அவளுடைய வாட்ஸ்அப் டிபில இருக்கிற குழந்தை யாரு? Who is the child in her WhatsApp DP? Who is the child in her WhatsApp DP? Again, who is the child in her WhatsApp DP? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? Why is it happening only to me? Why is it happening only to me? மறுபடி கேட்டு பார்ப்போமா? Why is it happening only to me? எதுவும் அவ்வளவு ஈஸியா எளிதா கிடைத்திடாது. Nothing will come to you so easily. Nothing will come to you so easily. ஒரே நாளில் எதுவும் நடந்து விடாது. இது எப்படி சொல்வோம்? Rome was not built in a day. Rome was not built in a day. சின்ன பிள்ளைங்கள்ட்ட அவங்க அழைக்கல, நாங்க எப்படி கேட்போம்? இவ்வளோ அழுற? இது எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம்? Why are you crying so much? Why are you crying so much? அப்ப அவங்க அதுக்கு காரணத்தை சொன்னா அதை நீங்க செய்த பிறகு அவங்க அழுறாங்க. அப்ப என்ன கேட்பீங்க? இப்ப அழுற. இது எப்படி கேட்கலாம்? Why are you crying now? Why are you crying now? எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. இது நாங்க I believe in her என்று சொல்லலாமா, அல்லது I believe her என்று சொல்வோமா? இது சரி. அவளுடைய வார்த்தைகளை நம்புகிறீர்களாயின் I believe her, I believe her அப்படின்னு சொல்லுவீங்க. அவளையே முற்றிலுமாக சொல், செயல், நடவடிக்கை என நம்புவீர்களாயின் I believe in her, I believe
in her அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம். Don't mistake me. Don't mistake me. Or don't get me wrong. Don't get me wrong. அப்போ அவளை தப்பா நினைக்க வேண்டாம். இது எப்படி சொல்வோம்? Please comment it now. Well done. சில நேரத்துல எங்களுக்கு அவசரத்துக்கு சில பேர் ஞாபகத்துக்கு வரல. அப்ப அந்த நேரத்துல அதை எப்படி சொல்வோம்? உங்க பேர் நினைவுக்கு வருதில்லை அப்படிம்போம். இது ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? Unable to recall your name. Unable to recall your name. அவருக்கு உங்களோட பெயர்களை நினைவுபடுத்த முடியல. இது எப்படி சொல்வோம்? He is unable to recall your name. He is unable to recall your name. அவளோட பேர் எனக்கு நினைவுக்கு வாரதே இல்லை. சில பேர்ட்ட பேர் எங்களுக்கு எவ்வளவுதான் ஞாபகப்படுத்தி வச்சாலும் நினைவுக்கு வராது. அப்ப அந்த நேரத்துல எப்படி சொல்வோம்? Her name doesn't come to my mind. Her name doesn't come to my mind. Again, her name doesn't come to my mind. நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் வெளியில போயிட்டு இருக்கிறீங்க. அப்ப திடீர்னு ஒருவர் உங்களோட ஃப்ரெண்டை பார்த்து கையசைக்கிறார். அப்ப என்ன கேட்பீங்க? அவருக்கு ஒண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? இது எப்படி ஆங்கிலத்துல கேட்போம்? Does he know you? Does he know you? Again, does he know you? அவருக்கு அவளை தெரியுமா? இது எப்படி கேட்கலாம்? Does he know her? Does he know her? உனக்கு என்ன தெரியுமா? இது எப்படி கேட்கலாம்? Do you know me? Do you know me? Again, do you know me? அவ ரொம்ப அழகா இருக்கா. இது எப்படி சொல்ல? She's so pretty. She's so pretty. Or she looks gorgeous. She looks gorgeous. Now, this is the time for you to check your understanding. அவனுடைய பெயர் எனக்கு ஞாபகத்துக்கு வாரதில்லை. ஏன் அவளுக்கு மட்டுமே இப்படி நடக்குது? அவள் ஏன் இப்ப அழுகிறாள்? Please comment your answers. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.